friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான டிஃபன் சாம்பார், பருப்பில்லாத டிஃபன் சாம்பார். குயிக் அண்ட் ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சாம்பாருங்க இது. இந்த மெஸ்ஸுகள்ல லோக்கல் டிஃபன் சென்டர்லலாம் இந்த மாதிரியான சாம்பார் பரிமாறுவாங்க. சுட சுட இட்லியோட ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்குங்க. அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. அதாவது நம்ம பருப்பு வேக வைக்காம வெறும் வெங்காயம் தக்காளி இது மட்டுமே மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு நல்ல மணக்க சுவையான சாம்பார் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம இட்லி வேக வைக்கிற டைமில் இந்த சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம வேக வச்சுட்டு மசிச்சு அதுக்கப்புறம் தான் சாம்பார் தாளித்து விட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகா. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாகவே ரஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாம் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே சின்ன டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க. அதிக தண்ணி விட வேண்டாம். நம்ம குக்கரில் தான் வேக வைக்கிறோம். அது வெங்காயம் தக்காளி மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெயிட்டை வச்சு விட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. பர்ஃபெக்டாக அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துடும். நம்மளுக்கு குயிக்காகவும் வேலையாயிரும். ஸோ இருக்கட்டுங்க. நல்லா ஒரு 2 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ற அந்த டைம் கேப்பில் நம்ம இந்த சாம்பாருக்கான சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் சீட்ஸ். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் சேர்க்கிறது மஸ்ட்டுங்க. பட் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கசப்படிச்சிடும். அளவாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே சேருங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இங்கே பெருங்காயம் கிரானுவல்ஸாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 4 வரமிளகாய். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியோட 2 பச்சை மிளகாய் கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டிருக்கிறோம். ஸோ வரமிளகாய் சின்னதாக ஒரு 4 போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடணும். அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அந்த அளவுக்கு மட்டுமே வறுத்தா போதும், கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. நீ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிடணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. இங்கே வெங்காயம் தக்காளியும் வெந்து ரெடியாக இருக்குது. அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மற்ற வச்சும் கடைஞ்சிக்கலாம், இல்லை மேசர் வச்சும் மசிச்சு விட்டுக்கலாம், இல்லை எல்லாமே எடுத்து போட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. தண்ணியும் வடித்து ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ அது வேஸ்ட்டு பண்ண போகிறதெல்லாம் அதையும் நம்ம சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது குயிக்காக நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுறலாங்க. இப்போ அதே குக்கரை கழுவி நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-12 வெந்தயம் போட்டு விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சம் சீரகம், நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, தாளிப்புக்கு ஒரு வரமிளகாய், கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10-12. இந்த சின்ன வெங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க.
அப்போ தான் சாம்பாரோடைய வாசனையும் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை சேர்த்து விட்டுறலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சாம்பார் பொடியை சேர்த்துடலாங்க. சாம்பார் பொடி போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். 2-3 நிமிஷம் கொதித்து வரட்டும். அடுத்தது இங்கே ஒரு கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கடலை மாவு கரைச்சி ரெடியாக இருக்குது. இங்கே சாம்பாரும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. பட் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதை கெட்டிப்படுத்துறதுக்கு தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு சேர்த்து நம்ம கலந்து விட்டு கொதிக்க வச்சா சாம்பார் சீக்கிரமாக கொஞ்சம் திக்காயிரும். நம்மளுக்கு இட்லி மேலெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக எதாவது பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸு. டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த சாம்பாரை நிறையா விட்டு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம்னு எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.